ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும் வச்சுட்டு எதுக்கு இவங்க இவ்வளவு இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இழுத்து அடிக்கிறது இல்லைம்மா, அரசியல் அப்படிங்கிறது, அரசியல் நாகரிகங்கிறது அப்படித்தான். உடனே எடுத்த உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னா வருங்கன்னு சொல்லி சொல்றது இல்லை. ரீஎலெக்ஷன் வச்சா கூட நாங்க ஜெயிக்க வச்சு உட்கார வைப்போம் எங்க அண்ணாவை. அது ரெண்டு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுது? அவர் ஆட்சி அமைக்க விடாம இவ்வளவு நாளா 4ஆம் தேதியில இருந்து நாங்களும் நியூஸ் சேனலை பார்த்தபடியே உட்காந்துட்டு இருக்கோம். திருமாவளவோட ஆதரவோடு நாங்கள் முதல்வர் சீட்டில் எங்கள் அண்ணன் ஏற போறாருன்ற போது அது மிகப்பெரிய வெற்றி தான். இவ்வளவு நாள் ஆதரவு கொடுக்காத விசிக கட்சி இப்ப ஆதரவு கொடுத்துருக்கு. இந்த ஆதரவு நிலைக்குமா? அடுத்தடுத்து என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தலைவர் ஆதரவு கொடுக்கறது கட்டாயம் நிலைக்கும். அதாவது தான் 2 நாளில் 3 நாளில் எல்லா தரப்பையும் ஆய்வு பண்ணி உள்கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, சில பேர் போகலான்றாங்க, சில வேணான்றாங்க, அதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த உள்கட்சியில் உயர்மட்ட குழு மாநில பொதுக்குழு கூட்டி அது ஒரு ஒத்தமொத்த கத்தை எடுத்து தான் தலைவர் கருத்துக்கு வராரு, ஒரு முடிவுக்கு வராரு. ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும் வச்சுட்டு எதுக்கு இவங்க இவ்வளவு இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இழுத்து அடிக்கிறது இல்லைம்மா, அரசியல் அப்படிங்கிறது, அரசியல் நாகரிகங்கிறது அப்படித்தான். உடனே எடுத்த உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னேன் வருங்கன்னு சொல்லி சொல்றது இல்லை. நின்று நிதானிச்சு யோசிச்சு அரசியல் நாகரிகெல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே சொல்லுவோம். பிசிக்கு ஆதரவுங்கிறது எப்போதும் தேவைப்படும். அவர் தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிக்கு தேவைப்பட வேண்டிய கட்சி அது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு கூட்டணி வந்துட்டு யாரும் இல்லைங்கிறதுனால குயிக்காக எடுத்துருக்குறாங்க அவரை. இப்போ பிசிகா டிவிகே இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஆட்சி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இதில் எந்த மாற்றமும் இல்லையே. பிசிகே வந்துட்டு அரசியல் ஆசான், அவர் அரசியலில் நன்கு தெரிஞ்சவர் அவர். அதனால் அவருடைய வழி நடத்தும் போது அரசியல் நல்லா தான் இருக்கணும். இவர் விசிகா டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களா? இது நிலைக்குமா? அது புதிய சிஎம் விஜய் கையில் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் நல்லா ஆட்சி பண்ண மாட்டாருன்னா? பண்ண மாட்டார் அப்படிங்கிறது இல்லைல்ல, மக்களுக்காக உள்ளே இறங்கி வரணும். அவர் இது வரைக்கும் இப்போ சரியாக இறங்கலை. மக்களுக்காக இறங்கி வரணும். வந்தால் தான் மக்களையும் மறுபடியும் ஏற்றுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுன்ற மாதிரி கேட்ட மாதிரி சில அது வதந்தி. அதெல்லாம் சும்மா நம்ம அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் எதுவும் வரலையே, அது வதந்தி. அப்புறம் நேத்திக்கு 10 மணிக்கு பார்க்கலாம், 10 மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு நான் 4 மணிக்கு தான் சொல்வேன் அப்படின்ற மாதிரி மாத்தி இருக்கிறதா சில நியூஸ் சேனல்ஸ்ல சொல்றாங்க. அது பொதுவாக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோட கலந்து உரையாடல் பண்ணிட்டு தானே எல்லாமே செய்ய முடியும். அதுக்காக அந்த டைம் டூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விசிகா டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆதரவு நிலைக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லாவே நிலைக்கும். ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் இதில் தான் இருந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு புக்கு வெளியீட்டு விழாவுக்கு, அம்பேத்கர் வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரு சிக்கலில் இருந்ததுனால அவர் வர முடியல. ஆனால் உள் விருப்பமெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு இதுக்குள்ள விஜய் மேலே ஒரு எல்லாத்துக்குமே கட்சியில் உள்ள அத்தனை பேருக்குமே நான் கேட்குற வரைக்கும் பார்க்குற வரைக்கும் நண்பர்கள் மத்தியில் விஜய் மேலே ஒரு நிறைய ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக அவங்க லேட்டாக தர்றாங்க, அவ்வளோதான். ஏன்னா 10 வருஷம் அவங்களோட இருந்ததுனால திடீர்னு வர முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனில் லேட்டாக கொடுக்குறாங்களோ ஒழிஞ்சு இது கடைசி வரைக்கும் இவங்களோட நீடிப்பாங்க. ஏன்னா அவர் விஜய் அவர்கள் சிறுபான்மைப்பட்டவர்களையும் அதெல்லாமே ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் நிறையா இருக்காங்க இதில். அதனால இவங்க சேர்ந்தாங்கன்னா இனிமேல் இது நீடித்து நிற்கும். லூட்டர்ஸ், திருடர்கள், அயோக்கியர்கள், மக்களை ஏமாத்தினவர்கள் எல்லாம் அழிஞ்சாங்க 60. எப்படி வந்தார் புதிய சக்தி? நான் அவதாரமா விஜய் எப்படி வந்தார்? மக்கள் கொதித்து போயிருந்தாங்க. ஏன் கொதித்து போயிருந்தாங்க? உங்களை மாதிரி இளம் பெண்களுக்கு வேலை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? திருப்பி கேட்குறேன். சரி, முக்கால்வாசி பெண்களுக்கு 15,000 ரூபா 20,000 ரூபா வாழ முடியுமா? படித்த பட்டங்களுக்கு வேலை கிடையாது. இன்ஜினியரிங் 500 காலேஜ் இருக்குது, டிப்ளமா 2500 காலேஜ் இருக்குது, அப்புறம் பிஎஸ்சி பிகாம்லாம் 15,000 காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. வேலையே கிடையாது. விலைவாசி வேலை ஏறி போயிருக்கு. லா அண்ட் ஆர்டர் கிடையாது. பெண்கள் போக முடியாத. லா அண்ட் ஆர்டர் கிடையாது. எங்கே பார்த்தாலும் கரப்ஷன். செத்து போனாலும் ஃப்ரீ தான். அது அங்கே கரப்ஷன், எல்லா இடத்துலையும் கரப்ஷன், கரப்ஷன் 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 கரப்ஷன். அது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டு. யாருக்குள்ள அக்ரிமெண்ட்டு? எடப்பாடி ஸ்டாலின், டிஎம்கே ஏடிஎம்கே அக்ரிமெண்ட். நான் அடி நீ அடி, நீ அடி, நான் வந்த பிறகு நான் அடித்த பிறகு நீ அடி. அது அடித்த காசை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வச்சுக்கோ 10,000 20,000 30,000 ரூபா வச்சு ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஜனங்க இந்த வாட்டி உஷாராயிட்டாங்க. ஒரு புது ஆல்டர்னேட் பண்ணாங்க. புது ஆல்டர்னேட் இவர் புதுசாக வரல. வைகோ வந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. வைகோ போயிடுச்சு. விஜயகாந்த் வந்தார். 2 பேர் அவங்க தோல்வி அடிச்சிட்டாங்க. இவங்க ஆடின ஆட்டம் தாங்க முடியாத ஆட்டம். கொள்ளையர்கள் இவங்களாம். பிரிட்டிஷர்ஸ் தான் பரவாயில்ல, கொள்ளையர்கள் உய்தார்கள். நல்லா சந்தோஷப்படுங்க. என்ன இங்கே இப்போ
இவங்க மட்டும் தேவதைகள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கிட்டு திருமாவளவன் அண்ணன் வரணும். அவர் நல்ல அறிவாளி, 25 வருஷமாக இங்கே இருக்கார். ஃபஸ்ட்டு 10 வருஷம் இதுக்கு வரவே இல்லை. தேர்தலாம் வேணாம், திருடர்கள்லாம் வருவான், அதுக்கு காசு வேணும். இப்போ கூட அவர்கிட்ட காசே கிடையாது. இவர் பிச்சைக்காரன் போகிற மாதிரி 8 சீட்டு போட்டார். 25 வருஷமாக கட்சி நடத்திட்டு ஸ்டாலின் எவ்வளோ போட்டார்? ஒரு 20 சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. கண்டிப்பா ஆனா எங்க சிஎம் வருவாரு. ஏன்னா அவர் வந்துட்டு இது வரைக்கும் சினிமாலே நிறைய பண்ணிருக்காரு. அதனால அதே மாதிரி நேர்ல பண்ணுவாரான்னு தெரியல. ஆனா எங்களால முடிஞ்ச உழைப்ப கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து அவர் பண்ணுவாரு. நாங்க என்னதான் இருந்தாலும் எங்களுக்குன்னு அவர் உழைப்பு போடுவாரு. எதுனாலும் கண்டிப்பா செய்வாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த ஊரே வந்துட்டு பார்க்கும் விஜய் தான் எல்லாமே செஞ்சுக்கிறாருன்ட்டு. இவங்க பேசுறவங்க எல்லாம் எதுவுமே கிடையாது, வேஸ்ட். ஆனா கண்டிப்பா சொல்றேன், விஜய் தான் வருவாரு. விஜய் மட்டும்தான் நிப்பாரு. இல்லன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. 6 மாசம் தான் அவரால தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கப்புறம் அவரால முடியாது. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா வருவாரு. அவர் வந்து உட்காருவாரு சிஎம் சேர்ல உட்கார்ந்து. இந்த நாட்டை ஆளும் போது எல்லாம் வாய பொழுது பார்ப்பாங்க. சரி, இவ்வளவு நாளா வந்து சிஎம் சேர்ல உட்கார முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. இது எதனால நினைக்கிறீங்க? இல்லனா ஒண்ணுமே இல்ல, ஸ்டாலின் அங்கிள்னாலதான். ஸ்டாலின் அங்கிள் புடிச்சிருக்காரு எங்க அண்ணா. அவர்தான் சொல்லிட்டாரு 6 மாசம் வரைக்கும் நாங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு. பண்ணாங்களா? எவ்வளவு பண்ணாங்க? அவ்வளவு பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து அவர் எப்படினாலும் பண்ணுவாரு பாருங்க. எதனால ஏதாவது ஒண்ணு தடங்கல் பண்ணுவாரு. கை கொத்துக்கினாங்களே, அதான் 2 பேரு தெரியலையா? அதான் ரெட்டையும் இதுக்கப்புறம் அதான் நடக்கும். எங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கிளாஸ் ஆயிடுவாங்க. இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. எல்லாருமே கட்சிக்காரங்களா வந்துட்டாங்க, கூட்டணி வந்துட்டாங்க, ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து விஜய்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இல்ல சிஎம்ல போய் உட்காந்துருவாருக்கா? அதெல்லாம் கிடையாதுக்கா, கண்டிப்பா உட்காருவாரு. இதுக்கப்புறம் உட்கார வைப்போம். யாராலும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ரீஎலெக்ஷன் வச்சா கூட நாங்க ஜெயிக்க வச்சு உட்கார வைப்போம் எங்க அண்ணாவை. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா விசிகா பாத்தீங்கன்னா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்கல, ஆதரவு தெரிவிச்சு தானே ஆகணும். 2 இதுக்காக தானே இங்கே 116 தானே இருக்கு, இன்னும் 2 தானே வேணும். 2க்காக தானே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது 2 கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுது? அவர் ஆட்சி அமைக்க விடாம இவ்வளோ நாளாக 4ஆம் தேதியிலேருந்து நாங்களும் நியூஸ் சேனலை பார்த்தபடியே உட்காந்துட்டு இருக்கோம். வேற எதுவுமே பார்க்க முடியல, நியூஸ் சேனல் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் விஜய்க்காக. ஒரு டைம் கொடுத்து பார்த்தா என்ன, ஏன் இவ்வளோ காண்டி விஜய் மேலன்னு எனக்கு தெரியல. கொடுத்து பார்த்தா தான் நல்லா செய்கிறாரா செய்யலையா இல்லைன்னு தெரியும். சும்மா ஒருத்தவங்கள பண்ணா சரிப்பட்டு வராது. அதிமுக டிஎம்கே கூட்டணி சேருதுன்னு மட்டும் வந்து சும்மா ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? அவர் கொடுத்தாதானே தெரியும் என்ன பண்ண போறாரு, பண்ணலன்னு தெரிய போகுது நம்மளுக்கு. 6 months கொடுத்து பார்ப்போம். 6 months கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 6 months கொடுத்தாதான் தெரியும் இவங்க பண்ண அட்டுலியத்துக்கும் விஜய் பண்ற ஆட்சிக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும். சும்மா ஒருத்தவங்கள வாய்க்கு வந்த மாதிரி அவன் வந்தா சரிப்பட்டு வராது, கூத்தாடி வந்தா ஒன்றும் பண்ண மாட்டான். அவருக்கும் தெரியும் என்ன பாலிடிக்ஸ் தெரியாம ஒருத்தவங்க பாலிடிக்ஸ்ல இறங்க மாட்டாங்க. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இறங்குறாரு விஜய். அவருக்கு கண்டிப்பா தெரியும் 6 monthsல இந்த நாட்டுல எவ்வளவு முன்னேற்றம் நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு கூட்டம் எங்க கூடி இருக்கு விஜய்க்காக. இல்லைன்னா யாரும் சும்மா விஜய்க்காக 108 இடத்துல விஜய்க்காக யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. வந்தா தெரியும். இப்போ 6 months கழிச்சு டிஎம்கேட ஆட்சி என்ன லட்சத்துல 5 வருஷம் இருந்துச்சு, இப்ப இனிமே எப்படி இருக்க போகுது? ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, 6 மாசம் அவகாசம் கொடுக்கறதுக்கு அவர் யாரு, நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் சொல்றாங்க. அவங்க யார், அவர் யார் 6 மாசம் கொடுக்கறதுக்கு? இன்னும் 5 வருஷம் இல்லை, இதுக்கப்புறம் 5 வருஷம் இருந்தாலும் நாங்க டிவி கேட்கதான் நிற்போம். அவர் பண்ற ஆட்சி எங்களுக்கு தெரியும், அவர் சொன்ன கொள்கையை பத்தி எங்களுக்கு தெரியும். டிஎம்கேல என்ன பண்ணாங்க, கொள்ளை அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. கொள்ளம் தான். டிவிக்கு வந்த பத்தி தெரிய போகுது. 6 மாசம் கழிச்சு தெரிய போகுது டிஎம்கேட லட்சணம் எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிய போகுது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. கண்டிப்பா இவ்வளோ நாள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வந்து அவர் பதவியில உட்காராம இருக்காரு. என்ன தெரியுமா, ஒண்ணுமே இல்லைங்க. இது 75 years இவங்களே வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டிவிக்கேன்னு ஒருத்தன் வந்தோன்னா அவரை நிம்மதியா உட்கார விட்டா எப்படி? அவர் படமே வந்து இவ்வளவு ப்ராப்ளத்துல வரும்போது அவர் ஆட்சி அமைக்கிறது மட்டும் சும்மா விட்டுருவாங்க? கண்டிப்பா பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. எவ்வளவுதான் தூரம் பண்றாங்களே பண்ணட்டுமே, ஒன்னே பிரச்சனை. ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்க, அவன் திருப்பி டிவிக்கே ஓட்டு போட்டு 200 இடத்துல சீட்டு கொடுக்குறோம். அவருக்கு 108 இடத்துல வந்தது 200 இடத்துல கொடுக்குறோம். அதான் உங்களுக்கு ஆசையா இருந்தா ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. முதல்ல டிவிக்கே ஆட்சி அமைச்சே ஆகணும். மற்றபடி வேற எதாவது அமைச்சாலும் பிரச்சனை, கண்டிப்பா பிரச்சனை பண்ணியே தீருவோம் நாங்க. அது கண்டிப்பா பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாங்க ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்க, நாங்க பண்றோம். 108 இல்ல
இப்போ வந்து இது முடிஞ்சு போயிடுச்சு, பிசிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமாவும் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்கன்னா சீட்ல உட்கார்ந்த பிறகு என்ன பிரச்சனை பண்ணி என்ன வரப்போகுது? சிஎம் ஆன பிறகு என்ன பிரச்சனை பண்ண போறாங்க? விடாம இன்னும் இப்போ வந்து நேத்து அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டாங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணோம். ஓட்டு போட தெரிஞ்ச எங்களுக்கு பிரச்சனை பண்ண தெரியாதா? அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டாங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணுவோம். இப்போ வந்து 3 நாளா பாத்தீங்கன்னா நாளைக்கு உட்கார வர அடுத்த நாள் நம்ம வந்து ஆர்வமா பார்க்கும்போது அவர் உட்கார மாட்டாரு, வேற ஏதாச்சும் வந்து தடங்கள் வந்துரும். அந்த மாதிரி இனிமே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நாளைக்கு சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறாங்க, நாளைக்கே உட்கார வைக்கிறாங்க. 2026-10 அவருக்கு சிஎம் தான் கொடுத்துருக்காங்க 2 சீட்டு. ஆனால் எக்ஸாக்டாக ஏதோ கன்ஃபர்மேஷன் தெரில. ஆக்சுவலி சில பேர் சொல்கிறாங்க ஆல்ரெடி 2 கன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. இன்னைக்கு கவர்னர் அவைலபிள் இல்லை. ஸோ விஜய் தான் மண்டே தான் திருப்பி நாளைக்கு இல்லைன்னா மண்டே திருப்பி மீட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஓத் டேக்கிங் செரிமனி என்னைக்கு ஆகும் அது கன்ஃபர்மேஷன் டேட் கொடுப்பாங்க. பிரஸ் மீட்ல கொடுத்துட்டாரு, நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு திருமாவளவன் ஆக்சுவலி ஆஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நாளைக்கு திருப்பி விஜய் வருவாங்க, இல்லைன்னா 4 நாளைக்கு வருவாங்க. எக்ஸாக்டாக தெரில, எக்ஸாக்டாக கிளியர் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரில. இப்போ வந்து கஷ்டப்பட்டு கட்சிக்குள்ள வந்தாரு. கட்சிக்குள்ள வந்தப்போ போலாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சிக்குள்ள வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் எம்எல்ஏ கூட ஆக மாட்டாரு, எதுக்குப்பா அவருக்கு ஓட்டு வேஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதிக ஓட்டு வாங்கி வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் அவரால் சிஎம் சீட்ல உட்கார முடியல. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யார் அவர் பின்னாடி இந்த மாதிரி இல்லை காரணம் நான் ஆக்சுவலி நிறைய ரெக்கார்டில் பார்த்தாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 20 சீட்ஸ் ஒரு 2000 ஓட்ஸ் கீழே டிவிக்கு லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய க்ளோஸ் லாஸஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஓட்ஸில் லோ கவுண்ட் ஓட்ஸில் சீட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது மெஜாரிட்டி ஒரு 107 வந்திருக்கு, 108 பட் 1 எம்எல்ஏ சீட் இல்லை. ஸோ 107 வந்திருக்கு. ஸோ இப்போது பார்க்கல, காரணம் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஸ்டார்ட் பண்ணி வரத்துக்கே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் விஜய்க்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் தொண்டர்கள் அதை பற்றி ரொம்ப எதிர்பார்த்தது தான். விசிகா தலைவர் திருமாவளவன் அண்ணன் வந்து வருவாருன்றது நாங்கள் நேற்றே முடிவு பண்ணிட்டோம், அண்ணன் வருவாருன்ட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே தளபதி வந்து திருமாவளவன் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காரு. ஆரம்பத்தில் திருமாவளவன் வந்து அழைப்பு கொடுத்தாரு. அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி ஜெயிச்சு அவர் திருமாவளவனோட ஆதரவோடு நாங்கள் முதல்வர் சீட்டில் எங்கள் அண்ணன் ஏற போகிறாருன்ற போது அது மிகப்பெரிய வெற்றி தான். ஆவேகா தொண்டர்கள் அனைவருமே திருமாவளவனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர் எப்படி நாங்கள் எங்கள் அண்ணனை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவரையும் பார்ப்போம். இந்த விஷயத்தில் ரொம்ப மகிழ்ச்சி தான். திருமாவளவன் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இவ்வளோ நாள் வந்து லேட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ நாள் அது அந்த தலைவரோட சூழ்நிலை. அவரோட விசிகா தலைவர் அவர் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கார். அவருக்கும் ஏகப்பட்ட இது இருக்கும்ல. ஆனால் எந்த நேரத்தில் கரெக்டாக வரணுமோ அந்த நேரத்தில் வந்துட்டார்ல. விஜயோட டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சியை காப்பாற்றினோம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை விட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்கிறோம். ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து ஆளுநர் வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்க கூட்டும். ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க வேண்டிய இடம் அசம்பிளி தான். இதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் நியாயத்தின் பக்கம், சமூக நீதியின் பக்கம், பாசிசத்துக்கு எதிராக நின்று இன்றைக்கு விஜயை ஆதரித்திருக்கிறார். மக்கள் பெரும்பான்மையான 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தந்தாலும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் 2 உறுப்பினர் கொடுத்த பிறகுதான் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். எனவே அடித்தட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும். சனாதன சக்தி ஒருபோதும் தமிழகத்தில் இடமளிக்கக்கூடாது. இப்போ வந்து தலைவர் வந்து இவ்வளோ நாள் தெரிவிக்கலை, இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. தலைவரோட கருத்தை அப்படியே நாங்கள் ஏற்கிறோம். ஏன்னா தலைவர் வந்து ஒரு மற்ற தலைவர்களை போல இல்லை, முரண்பாடு வர்றதுக்கு நாங்கள் அவர்கிட்ட முரண்படவும் முடியும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் அப்படியே கருத்தாக ஏற்றுக்கோம். இப்போ தலைவர் ஆதரவு கொடுத்துருக்காரு, அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது ஆதரவு தானே தவிர இது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்போது கூட்டணி மாதிரி பேசியிருக்காரு, இது கூட்டணி கிடையாது. தலைவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. விஜயோட ஆட்சியை பார்ப்பார், எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பார்ப்பார். அதாவது விஜய்க்கு இந்த இடத்துல நாங்கள் வைக்க வேண்டிய சில கோரிக்கைகள் என்னென்னா, ஆணவ படுகொலைங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ விஜய் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அது குறையணுங்கிறத தாண்டி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும் விஜய். அது வந்து நாங்கள் வந்து ஒரு தொண்டர்களாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தலைமையின் குரலாக என்றைக்குமே நாங்கள் வரிப்போம். தலைவர் எழுச்சி தமிழர் மேலே எங்களுக்கு எதுவுமே இல்லை. தலைவர் தான் கட்சி, கட்சி தான் தலைவர்.